So this is mango rice by Meena Mom. So beat the heat by making this mango rice today. And as you all know, mango is full of nutrients, and especially when you make it during the summer season, that is when it is available in plenty, it's filled with health. So, and it's very easy to make. So let's start making. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? மாங்காய் சாதம். ஓகே. மாங்காய் நிறைய வைக்கிறது இப்போ. சரி. நல்லா எடுத்து இந்த மாதிரி சீவிட்டு ஓகே. சாதத்தை வச்சுட்டு இந்த மாங்காய் சாம்பார்ட்டா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்ணுறது ஈஸி. நல்லெண்ணெய் விட்டு இது பண்ணியிருக்கேன். சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு பெசரி ஆற வச்சிருக்கேன். இது ஒரு மாங்காய் தானேம்மா? இது ஒரு பெரிய மாங்காய். சரி. இந்த மாங்காய் பெரிய குண்டு மாங்காய். குண்டு மாங்காய். அதை ஈஸியாக இது பண்ணலாம். வெரி குட். அது திரும்பி வச்சுக்கலாம், இல்லை பொடியாக ஃபுட் ப்ராசஸரில் போட்டாலும் சரி. மீனாமா, இப்போ நம்ம என்னென்னு காமிக்கலாம். என்னென்ன வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கோம். இது கூட போடலைன்னா கூட ஒன்றும் இல்லை. மெயினாக வேணுங்கிறது கடுகு, மிளகா, கருவேப்பிலை, மிளகா வத்தல். இது 4, இது 4. பச்சை மிளகா வத்தல் ரெண்டையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டு உப்பையும் போட்டு வேர்க்கடலைய ஒரு முந்திரி பருப்பு எது இருந்தாலும் போடலாம். ஆமா, ஐயோ மஞ்சப்பொடி மறந்துட்டு. அதோ திருவி வச்ச மாங்காய் அங்க ரெடியா இருக்கு. இப்ப காமிப்போம். ஓகே, இதை போட்டுறேல. கடுகு போடு. இந்த கரண்டி நம்ம மறந்து போனது வந்து மஞ்சப்பொடி, பெருங்காயம் போடல லாஸ்ட்ல காந்தி. கொஞ்சம் முறையா வேண்டாமா? வேண்டாம். சரி. ரொம்ப அப்புறம் மஞ்சப்பொடி அப்புறம் வாசனை வரும். வேண்டாம். ஏன்னா சத்தெல்லாம் அதில் வந்துடும். ஆமாம். ஓகே, எல்லாம் அந்த ஃபுல் மாங்காய் கிரேட்டரையும் போட்டேன். ஓகே, இப்போ கலரி போயிருந்தீங்க. இன்னும் சால்ட்டு போடல மீனு. அதெல்லாம் நைட்டு. ஆமாம், கொஞ்சம் அது வதங்கின அப்புறம் போட போகிறேன். உருளை வதக்கணும். இப்போ பெருங்காயம் போடும். நல்லா இருக்குமா? நல்லெண்ணெய் தான் இது கூட ஆட் பண்ணும் இல்லைம்மா? அந்த மாதிரி சாதத்துக்கலாம். சாதம் பிசைஞ்சாலே நல்லெண்ணெய் தான் வரும். நல்லா சுருளை வதக்க போறேன்ல. மாங்காயும் செலவழியும், அது போட்டால் குழந்தைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வேறு ஒன்றும் வேலையே இல்லை. இது மாதிரி சீவி தாளித்து கொட்டி போட்டுட்டா அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். சேர்ந்துட்டு குழந்தைகளும் ஆசையாக சாப்பிடுவா. எல்லா இதுவும் போட்டிருக்கு இல்லை. அதனால இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு மாங்காயை சீவி சாத்த வச்சுட்டு இதை பண்ணோம்னா சமைச்சாச்சு, அவ்வளோதான். ஆமாம், இதை இன்ஃபேக்ட் வதக்கி கூட வச்சுக்கலாம். அதனால சாதம் மத்திரம் வெடிச்சா போருமே. தயிர் ஜாமும் இதுவும் தொட்டுக்க ஏதாவது போட்டால் போருமே. போருமா போரு. இந்த ரா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிப்பேன் இல்லையா? ஆமா, கொஞ்சம் இந்த ஜலத்தை ஒஞ்சிக்கணும் இல்லையா? கரெக்ட். அந்த மிளகா மத்தியில இந்த மாங்காயில இந்த ஜலத்தை உறிஞ்சிக்கணும். அப்பதானே அந்த சாதம் கொதான்னு ஆகாது. ஓகே, உறிஞ்சிக்கணும். இப்ப வந்து இது அழகா வதக்கிட்டேன். இந்த மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் ரெடி. சாதம் அது இருக்கு. சோ அழகா இதை அதுல மிக்ஸ் பண்ண போறோம். இதுல சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணா மாங்காய் சாதம் ரெடி. அப்புறம் என்ன ராய்த்தா, பீட்ரூட் ராய்த்தா கூட பண்ணிக்கலாம். கிரீன் அண்ட் ரெட், என்ன பச்சடி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் தி மேங்கோ பேஸ்ட் into the steamed rice and keep tossing together
Take care not to mash the rice. Poor Meenama is looking scared to toss rice and the mango paste together. So actually I did the tossing. So you can see the final mango rice in the last shot. Remember, this mango rice tastes best when it has been resting for some time. Say make it 2-3 hours ahead of your meal, your lunch or dinner. It tastes heavenly. If you like my mango rice video, do subscribe to my channel and don't forget to hit the bell icon for early notifications of my upcoming videos. And as always, have fun cooking. And thanks for watching my video. Bye bye.